பஸ் ஸ்டாண்டா மாற்றிடுவாங்க, மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்மால் பாப்பா பிக் பாப்பா. நான் தான் சித்து. நான் ஸ்ரீ. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீக்கு ஒரு ஹாப்பியான டே. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இன் ட்ராவலிங் ஃப்ளைட். அதனால் வந்து ஷீ இஸ் ரியலி எக்ஸைட்டட்னு நினைக்கிறேன். அதோட ஃபீலிங் சொல்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய வாட்டி நான் ஃபிலிமில் தான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு அந்த ஏரோப்ளைன் போகும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். இல்லை எப்படா நம்ம போவோம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பெல்லாம் இல்லை, பட் ஃபஸ்ட் டைம் அட்லீஸ்ட் ஃப்ளைட்டில் போகிறோம் இல்லைங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ கைஸ், நிறைய பேருக்கு வந்து இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் டைம் போகிறதுக்காக. ஸோ ஐ வில் ஷோ யூ எப்படி உள்ளே டிபார்ட் பண்ணுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. ராம்ராஜ் வேஷ்டிக சட்டைகள்லாம் இருக்காங்க. யாருக்கா திடீர்னு மெர்சல் படம் பார்த்து திடீர்னு ஒரு பக்தி வந்துருச்சு, அவங்க வேஷ்டி சட்டை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களும் ஏர்போர்ட்டில் வேஷ்டி சட்டை போட்டு போகலாம். உங்களோட கேட் வந்து 6 ஆக்சுவலி. அங்கே போகிறோம். ஸோ கைஸ், மதுரை ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் சின்னது தான். இப்போ கேட் நம்பர் 6 போனோம். இப்போ வந்து நம்ம செக்இன் எல்லாமே முடிச்சிட்டோம். செக்இன் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேக்கேஜ் 2 கொண்டு வரலாம். ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் 15 kg அலோடு. ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் நீங்கள் ஒரு பெரிய பேக்கேஜ் கொண்டு வரலாம் ஒவ்வொரு பேசஞ்சருக்கும். அதை நீங்கள் உள்ளே கொடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும் பாருங்கள். என்னோடய ஹேண்ட் பேக்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஹேண்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே கொண்டு வரணும். அதுதான் மேட்ரு. உங்கள் அம்மா கிட்ட போறியா? பாப்பாவுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை பாப்பா? பாப்பா தான் ஆக்சுவலி ரொம்ப லக்கி. 2.5 years மேடம் ஃப்ளைட்டில் போகிறாங்க. நான் இவ்வளோ பெரிய மாடு ஆகிட்டு பிறகு இப்போ தான் போகிறேன். அதுவும் நான் கூப்பிட்டு போகிறேன். அது நீ ஆடியன்ஸ் சொல்லலை. அது கூட செய்யலாம் எப்படி? அவங்களாம் கல்யாணம் பண்ணோன்னு ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் என்ன பத்திரத்தில் எழுதியாக கொடுத்துருக்கேன். நீ பாருங்க, ஃப்ளைட்டில் இறங்கி வந்து கல்யாணம் பண்ண எல்லாத்துக்கும் சம உரிமைன்றீங்கல்ல. இல்ல, ஃப்ளைட்ல இறங்கி வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் ஃப்ளைட்லாம் கூப்பிட்டு போங்க தான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து கூப்பிட்டு போங்கன்னு கூட சொல்லலை. பாவம், அந்த ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அது. சரி, ஓகே, ஐ மீன் கேட்டுட்டு இருந்த விஷயம் இல்லை, சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக. சரி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று. இப்போ வந்துட்டு ஃப்ளைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஷிப் அண்டமானுக்கு நீங்கள் கூப்பிட்டு போறீங்க ஷிப்ல. ஓகேவா? அண்டமான்ல நேரம் அந்த போனேன், வெளில போனேன்னு வச்சுக்கோயேன், குட்டுன்னு ஓடி இறங்கி ஓடுனேன்னு வை, உன்னை டேரெக்டாக கொண்டு போய் அந்தமானுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கள் ஜெயில் இருக்கு, ஃப்ரீயாக போயிடலாம். ஷிப்ல வந்துட்டு அண்டமானுக்கு எனக்கு ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய மூவி சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. உள்ள ஃபஸ்ட்டு வந்தோன்னே அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த ட்ராலிஸ் எல்லாம் இருந்துச்சு. அது பார்த்தோன்னே காவலன் மூவி ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கப்புறமா அந்த சச்சினில் வருவீங்கன்னா விஜய், அது ஞாபகம். இந்தியாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா. எங்களுக்கு எதில் உங்களுக்கு ஞாபகம் வந்து, எங்களுக்குலாம் ஏர்போர்ட்னா அந்த சீன்ஸ் தான் ஞாபகம். அப்புறமா மின்னலே கிளைமேக்ஸ் சீன். இதான் அந்த போர்டிங் பாஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. போர்டிங் பாஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டிக்கெட் மாதிரி தான். ஸோ அந்த டிக்கெட் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 2 15 kg பெர் பர்சஞ்சருக்கு, அதாவது ஒரு ஆளுக்கு 15 கிலோ வரைக்கும் கேரி பண்ணலாம். நார்மல் அந்த பெரிய பேக் மாதிரி, அதில் நீங்கள் துணியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்லேயே அதை கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த போர்ட்டல் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, போயிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் மாதிரி அங்கேயே நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா உங்கள் கையில் ஒரு சின்ன லக்கேஜ் வச்சுருப்பீங்களா, வாட்டர் பாட்டில், லேப்டாப், இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த லக்கேஜை உங்கள் கையிலேயே கொண்டு வரலாம். ஃப்ளைட்டுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி நீங்கள் உங்கள் கையிலேயே கொண்டு வந்துட்டு அதை வந்து அந்த செக் பாயிண்டில் வந்து நீங்கள்
காமிச்சிட்டு, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு ட்ரெயில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே செக்கிங் போகணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா கேட் நம்பர், அந்த கன்சர்ன் கேட் நம்பரில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆன்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு தான் பஸ்ஸா? ஆமாம். ஏன் அது கூட நடக்க மாட்டீங்களா? நீ போய் நீ நடந்து வரேன்னு சொல்லு, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. நடந்து வா, நான் ஏன்ட்டா அவங்க விட்டு போயிடுவாங்க பஸ்ஸில் ஏறி. ஒன்று இப்போ அவனை யார் வெத்தலை பார்க்க வச்சு பஸ்ஸில் தான் வரணும்னு சொல்லு. நடந்து வா, நான் சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட. நடந்து வா சொல்கிறேன், பேசுகிறேன்ல, அப்போ நடந்து வா. வரியா? எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, நடந்து வர ரெடியாக இருக்கு. கைஸ் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டைமாக ஏர்போர்ட்டில் ஒருத்தர் நடந்து வந்து ஏர்லேன்ட்டு அக்ரி பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் நடக்கிறத பார்க்கலாம். நான் பஸ்ஸில் போவேன், வந்து நடந்து வருவாங்க. கரெக்டாக கண்டு பண்ண போகிறேன். நீதான் தைரியம். என்ன அம்மா நடந்து வரணும்? நான் ஏன் நடந்து வரணும் சொல்லு. நானா கேட்டேன், ஆசைப்பட்டேன். நீ தான் சோம்பேறி இல்லை அப்படி இப்படின்னு இல்லை. கம்பெனி நீங்கள் தனியாக பாப்பா இருக்கா, தூக்கிட்டு வா, ஜாலியாக இருக்கும். I don't wanna waste what's left. The storms we chase and leave. அந்த எவனையுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பண்ண இவங்களை கூப்பிட்டு வந்து நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். மக்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி ஏதோ கேட்க வந்தாங்க, அதுக்கு தான் ஆன் பண்ணேன். என்ன கேள்வி கேட்க? நீங்க சொன்னீங்க மேலே இருந்துச்சுன்னா எல்லாருமே அப்படி போய் அப்படியே ஏறிடலாம். இங்கே உங்க பக்கத்துலேயே அப்படியே அதை காமிக்கலாம், எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் சத்தியமாக வந்து யாரையாவது ஆசை நிறைவேற்றுறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லன்னு சொல்லி கேட்காங்க. கேள்வி கேட்டு கொள்றாங்க. சொல்லு இப்போ கேள்வி கேட்கறது நல்லது. நல்லது தான். ஆமாம் கரெக்டு தான். நீங்கள் சொல்லுங்க. அது அங்கே வச்சிருக்காங்க. அது வந்துட்டு நீங்க என்ன சொன்னீங்க, மேலே கூட்டிருந்தா டேரெக்டாக அதில் போய் ஃப்ளைட் அப்படியே அட்டாச் ஆகிடும். ஆமாம் கரெக்டு. கீழே கூட்டிட்டு வந்து பஸ்ஸில் பிக் பண்ணி ஓடுவாங்க. ஆமாம், கீழே இந்த இப்போ இங்கே இந்த கேட் நிற்கிறோம்ல, அந்த கேட் ஓப்பன் ஆகும். அந்த இங்கேருந்து பஸ் வரும். அந்த அங்கே நிற்கிது இப்போ இண்டிகோ பஸ்ஸு, அது வந்து இங்கே வரும். அங்கேருந்து கூட்டு போய் விடுவாங்க. இப்போ என்ன பண்ணுற விட்டதுல எல்லாருக்குமே மேலேயே கொடுக்கலாமே. அதான் ரெண்டு இடமும் இருக்குல்ல, எல்லாம் காலியாக தானே இருக்குது கிரவுண்டு. மேலேயே கொடுத்துக்கலாம், ஏன் கீழே கொடுக்குறாங்க? செம்ம கேள்வி. அதாவது பெங்களூரில் இருக்கிற பொண்ணுக்கு இவ்வளோ அறிவான உண்மையில எல்லாம் பொறாம. நீ என்ன பண்ணு, இப்படியே இந்த ஸ்ட்ரைட்டாக அப்படி லெஃப்ட் பண்ணின்னு வை. அங்கே கேட் நம்பர் 6ல் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. என்ன நீங்கள் கொடுக்க மாட்டீங்க மேலே அப்படின்னு கேள, அவங்க உனக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃபீஸர் நினைச்சிருக்கீங்க. பாருங்க மக்களே, என்னை எப்போ டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கேள்விக்கெலாம் நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஏன் மேலே கொடுக்கல, கீழே தான் கொடுத்தாங்க அப்படின்னு. மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், இல்லை அட் அ டயத்தில் அதே டைமில் 4 ஃப்ளைட் கூட வரலாம், இல்லை சம்டைம்ஸ் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கலாம். அதெல்லாம் அது ப்ரோட்டோக்கால், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு போய் கேட்கணும். இது ஒரு ஜென்ரலான கேள்வி. இது யார்கிட்ட கேட்கணும், ஃப்ளைட் எப்படி ஏறணும் அப்படின்னு கேட்டேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிராஃபிக்காக அவங்க டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சம்டைம்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இருக்கும். யாருமே அதை தான் சொல்கிறேன். அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் எக்ஸாக்ட் ரீசன் என்ன. நான் வந்து உனக்கு ரீசன் சொல்லிட்டேன், எக்ஸாக்ட் ரீசன் வந்து அவங்களுக்கு தெரியும். நீ அவங்கள்ட்ட போய் கேட்டுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு 1/2 மணி நேரமாக தொண்டை தண்ணி. ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில் வாங்கலை, ஏன்னா வந்து சரி எப்படியா இருந்தாலும் 1 hour ஜேர்னி டைம் அதுக்கு இதுக்கு ஜூஸ் குடிச்சிட்டோம். இப்போ ஜூஸ் குடிச்சு இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் குடித்தேன். இந்த பார்த்தீங்க உதட்டெலாம் அவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு. பதில் சொல்லி நல்லது இல்லை, எனக்கு நல்லது. நிறைய இவங்க ஏரியில் சர்ஃபில் முன்னோரம் நல்லது. மதுரை ஏர்போர்ட்டை உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டாக மாற்றிட்டாங்க. You are under prosecuted அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க மக்களே, பாப்பா வந்து டார்ச்சர் பண்றதுக்கு ஆக்சுவலாக வந்து என்னன்னா இப்படி மேலே ஏறணுமா, அதுக்கப்புறம் இந்த எஸ்கலேட்டர் வழியே கீழே இறங்கி வரணுமா. அதுதான் மேடம் விளாண்டு. நான் சொல்லலை, நீங்க உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டா மாத்திட்டாங்க பார்த்தீங்களா.
போயிட்டு வர வரைக்கும் உனக்கு இதான் கேமா? நான் வரலப்பா, நான் எனக்கு வேலை இருக்கு. மூச்சு வாங்கினாங்க. மேடம் நடக்க மாட்டாங்கன்னா இவங்களை தூக்கி நான் மேலே போயிட்டு இப்படிக்கா வரணுமா? மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கிட்டு அவங்க வச்சுன்னு. ஏய், இது என்ன சர்க்கஸா? மேலே ஏறி ஏறி விளையாண்டு இருக்குது பாப்பா. நோ பாப்பா. பாப்பா மம்மி பாவம் பாப்பா, விட்டுட்டு பாப்பா. விட்டுட்டியா? ப்ளீஸ் பாப்பா. பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் பாப்பா. பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜொயின்னு பறக்கிறோம். பறந்தே ஆகுறோன்ற மாதிரி பறந்து வரும் பாப்பா. நம்ம பாப்பா ஊன்ட்டா. நிறைய விட்டுடுச்சு. சக்சஸ். ஆய மூடி என்னென்ன பண்றான் பாருங்க. மனையத்தாண்டா நீ தான் இப்போ வீடியோவில் வரப்போ நீ தான்டா அக்யூஸ்டு. என்னோட வாழ்க்கை பத்தியா? நீ மட்டும் தப்பிச்சிட்ட, இப்போ நான் வந்து மாட்டிக்கிட்டேன். மாட்டுங்க கவசத்தை கொண்டு வச்ச மாட்டுங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நிலைமை, ஃப்ளைட்டில் போகிறவங்களோட நிலைமை. இதுதான் நீங்கள் மாட்டணும், மாட்டிட்டு தான் ஏறணும். இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா இதெல்லாம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் தான். இன் ஒன் வே இட் இஸ் குட், இன் அதர் வே இதை மாட்டிட்டு நீங்கள் வந்து வெளில போயாட்டு இருக்கிறது இட் இஸ் பேட். பட் இட் இஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறது ரியலி குட் இல்லை? இட்ஸ் பார்ட் ஆஃப் த ரெகுலேஷன் ஐ நோ, பட் இட் இஸ் நைஸ். இது இஸ் ஃபார் அவர் சேஃப்டி. என்ன இதை போட்டதுக்கப்புறம் என்ன கெட்டப்பில் பார்த்தீங்களா? இப்படி போட்டு இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கணுமா? இன்னும் தலைக்கு மாட்டுங்க. ஷீல்டு மாட்டுங்க. ஷீல்ட்லாம் நான் ஏறப்போ போட்டுக்கிறேன். நீ உடனே ரொம்ப போலீஸா இன்னும் நல்லா இருக்கு பார்க்க. டாடிக்கு என்ன போட்டிருக்காங்க அப்பா? புலங்கால் டோலாக்கு டோல் தூ தீசு படைய மஸ்து மஸ்து. இதுல என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த லைட்டிங் மாற்றி ஒரு ஷீல்டு, ஒரு 3 லேயர் மாஸ்க், அப்புறம் ஏதோ 4 சேஷெட் சானிடைசர், ஏதோ ஷாம்பு மாதிரி. நான் கூட இதை வந்து பார்த்தோன்னே வந்து ஏதோ இப்போலாம் குளிக்க வச்சு தான் அனுப்புகிறாங்களோ கிடைச்ச பார்த்தா சானிடைசர் ஷாம்பு இல்லை. என்னோட கற்பனை வளத்துக்கு வர போயிட்டே இருக்கேன். எப்படி நல்லா இருக்கேன்னா, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது சர்ச் ஃபாஸ்ட்டாக மாறுறதுக்கு. இப்போவே பைபிளை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நேராக சர்ச்சில் போய் நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க வந்து சம்திங் சொல்லுவாங்களே சர்வீஸ், அந்த சர்வீஸ் வந்து நான் நடத்தி காமிப்பேன். நீங்க என்ன காஸ்டியூம்? அங்க பாருங்க காஸ்டியூம் வேட்டியோட. அது வேட்டிக்கு மேல அது போட்டு இருக்காது, எப்படி இருக்கு பாருங்க. நீங்க நான் பேண்ட் மேல போட்டிருக்கீங்க. நைட் டைம்ல வந்து டிராஃபிக் போலீஸ்ல அந்த மாதிரி ஒயிட் கலர் போட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பாதி வந்து ஃபாஸ்டர் மாதிரி இருக்கு, பாதி நிறைய ரூபங்கள் இது எனக்கு தெரியும். நீ தப்பிச்சிட்டேன், ஜாலியா இருக்குல்ல? ஜாலி 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 ஜாலி. ஸோ கைஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து வெளியிலேயே வந்து சாப்பிட்டு வந்துருங்க, இல்லை ஜூஸ் குடிச்சிட்டு வந்துருங்க. நான் சும்மா டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ளே வந்து 2 மொசாம்பி ஜூஸ், ஒரு ப்ரௌனி, வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணல. அதுக்கு வந்து 500 rupees
வெளியில் போய் ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு அதுக்கு ஆம்லேட் சாப்பிட்டு பீடா போட்டு எவ்வளோ சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி 300 ரூபா 2 ஜூஸ். வாட் இஸ் தட் சில விஷயங்கள்? வாட் இஸ் தட் சில விஷயங்கள்? அது வந்து சொல்லக்கூடாது, மக்களின் நலன் கருதி நம்ம சொல்லக்கூடாது. மென்ஸ் ஒர்க்கா? அவர் என்ன மிச்சம் மீதிக்கு எவ்வளோ காசு வச்சு வந்தீங்க? மிச்சம் வந்து கலெக்ட் பண்ணி போகிறாரு. மிச்சம்லாம் வந்து கலெக்ட் பண்ணல. அவர் வந்து 419 சொன்ன மாதிரி எனக்கு காலி கேட்டுச்சு. நான் 419 பே பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு 490 சார் நீங்கள் 419 பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தேன். விச் மீன்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 500 ரூபா மக்களே. 500 ரூபா 2 ஜூஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது அவங்க 500 ரூபா வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் ரோட்டு கடையில். ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் மணியை. ஒரு சில பேர்னால வேஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அப்படிலாம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தால் அவங்களை கூட்டே வராதிங்க. எங்கள் வீட்லேயே தள்ளி விட்டு வந்துருக்கு. எங்களுக்கு பண்ணா வேறு யாருக்கு பண்ண போறீங்க? பண்ணுங்க. அது யார் பண்ணதான் ஜூஸ் குடிப்பீங்களோ? ஆமாம், ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அங்கே ஏர்போர்ட் தான் இருக்குது. அங்கே அந்த ஊருக்கு போகணும் இல்லை? ஓகே, கிட்ஸ் ஆர் ஹாப்பி ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி கொரோனா வார்டு மாதிரி ஆகி போச்சு. எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க மக்களே, பாருங்க, ஒரு மினி கொரோனா வார்டு மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலி அங்கே செக்கிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக் வச்சது பயந்துட்டாங்க. ஸ்டிக் வச்சாங்க. குழந்தை இல்லாம ஸ்டிக் வைக்கிறாங்க. It's not right, guys. இது வந்து உட்காந்து நம்ம உட்காந்து पर लगे एस्केप पास मार्किंग सिस्टम की सहायता से आप निकटतम द्वार तक पहुंच सकते हैं। एक के अनुसार टेक ऑफ और लैंडिंग के दौरान सभी इलेक्ट्रॉनिक उपकरणों को बंद रखें और मोबाइल फोन को उड़ान के दौरान स्विच ऑफ या फ्लाइट मोड में रखें। मदिरा पीना और सिगरेट, ई सिगरेट का उपयोग वर्जित है और ये दंडनीय अपराध है। शौचालय में இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான்.
லேண்ட் பண்றாங்க. சீட் பெல்ட் போட்டீங்களா மேடம்? இவ்வளவு சீக்கிரமா? ஆமா, நம்ம அமெரிக்காக்கா போறோம், இங்க இருக்கிற பெங்களூருக்கு தான் போறோம். சரி, பெங்களூர் கேள்வி மறுபடியும் மதுரைக்கு வந்துட்டு மறுபடியும் பெங்களூர் போறோம். போயிட்டு வா. நீ போயிட்டு வா, தனியா போயிட்டு வா. சரி, நீங்க காசு கொடுங்க போயிட்டு. ஓ போடி, நானே கஞ்சிக்கு நாயா ஏறே அவளுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்க டிக்கெட் புக் பண்ணுங்க. நீங்க டிக்கெட் புக் பண்ணுங்க. போயிட்டு வந்து விளையாடுங்க, போய் உன் காசுல விளையாடு. இந்த டெய்லி போட்டுறீங்கன்னா அதை கழட்டி கொடு. 10 தடவை கூட புக் பண்ணு. இந்த ஜர்னி முடிய போதா? அதுக்கு அவளை வச்சுக்கிட்டு மேல சுத்திக்கிட்டே இருப்பாங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஜாலியா தான் இருக்கும். என் பாக்கெட்டு காலி ஆயிடும். பாருங்க, அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கு. மேல அப்படியே பனிமலை. கீழே பார்த்து வெறும் கிளவுட்ஸ், ஆனா கிளவுட்ஸுக்கு மேல வந்து பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே ஒரு மிராக்கிள் இல்ல. கீழே இருந்து தண்ணி எவாபரேட் ஆகி மேல ஒரு கிளவுடா ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேல நம்ம பறக்கும்போது அது ஒரு பனி, என்ன சொல்றது, ஒரு அண்டார்டிகா மாதிரி இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கு, சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஆனா டேக் ஆஃப் ஆகும்போது மட்டும் லைட்டா கொஞ்சம் கலசுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மாலைக்கு. ஆனா எங்க பாப்பா மட்டும் டேக் ஆஃப் தான் பண்ணுங்க, லேண்டிங் தான் பண்ணுங்க. தூங்க விடுங்க, தூங்கிட்டாரு. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. மட்டே ஆயிடுச்சு. மதுரையில தூங்கினாம பெங்களூருக்கு வந்தோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சொல்லு. ஒருத்தர் ஃப்ளைட்ல ஏறி பாடானா ஃப்ளைட்ல தூங்கிட்டு ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டு இப்படின்னு காமிச்சிருக்கோம். அப்படி அப்படின்னு காமிச்ச மறுபடியும் டேடி கூப்பிட்டு போவாங்க. ஆமாடா பாப்பா, டேடி வந்து அந்த ஏரோப்ளைன்ல கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா ஏர்கிராஃப்ட்ல கூப்பிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் மேலதான் பறக்க போகுது. இது மட்டும் என்ன தரையிலேயே வச்சு உருட்டிட்டு வந்தாங்க. பெருசா வேணா நீ புக் பண்ணி நீயே போய்க்க. ஆக்சுவலா வந்து இந்த ட்ராவல் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஏர்கிராஃப்ட் தான் டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே இல்லை ஆக்சுவலி. நான் நிறைய இடத்துல பார்த்தேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஃப்ளைட் வரும். இப்போது ஏர் டிராஃபிக் அந்த பேசஞ்சரோட கவுண்ட் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஃபுல்லி இந்த ஏர்கிராஃப்ட் தான் இருக்குது. நம்ம தான் போயிட்டு இருக்கு. போது பார்த்து சும்மா போயிடுச்சு. அவ்வளோதான், வராது. அவ்வளோதான், திருப்பி போய் அவங்ககிட்ட கிளைம் பண்ணிடுவாங்க. ஆமாம், போகலாம். அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்ககிட்டயே போய் கலெக்ட் பண்ணி. அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கோ அவங்ககிட்ட. அவ்வளோதான், அவங்ககிட்ட போய் விழுந்துருப்பேன் குப்பை தொட்டியில். சார் இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலர்ஸ் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம் நம்ம. வரும் திருப்பி இங்கே தான் ரொட்டேஷனில் தான் இருக்கு. இல்லை என்ன சொன்ன இதானே? என்ன சொன்னாலும் நம்புறான். ரொம்ப நல்லவன் நினைப்பான். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பாப்பா. புரியா போல உட்காரிக்கிட்டா நீ ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரியா? வரியோ?
ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீனிங் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வெளில போகலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஜாலியாக வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் போகலான்னு தெரியுது. ஆனால் ஆக்சுவலி என்னன்னா அங்கே மதுரையிலையும் செக் பண்ணல டெம்பரேச்சர், இங்கேயும் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணல. இப்படி தான் பரவுது கொரோனா. அது இங்கேன்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பண்ணணும். பட் தெரில ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு அவங்க நம்புகிறாங்களா என்னன்னு தெரில. நம்புனா அப்போ எதுக்கு லாக்டவுன் போடுறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கேப் எடுத்து வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். வீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் பெங்களூரோட கிளைமேட் நோ ஆல்ரெடி புக். ஸோ ஆஸ் ஐ செட் எப்போவுமே வந்து பெங்களூரோட கிளைமேட் சொல்லவே தேவையில்ல, அது அப்படியே தான் இருக்குது. அது அப்படி சின்ன காற்று ஜன்னலை சாத்து அப்படின்னு ஐ திங்க் இப்போ நம்ம கேப் புக் பண்ணோம். இங்கேருந்து அப்படியே கேப் புக் பண்ணி நம்ம ஏறலாம் கேப்ல. இப்போ ஏன் தெரியுமா, ஹலோ பெங்களூர் யாருமே ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல தெரியுமா? பெங்களூர்லேயே இல்லை, இது ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட்டு பெங்களூர்ல இல்லை, இது நிறைய பேருக்கு தெரியாது. இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. வந்தோன்னே பெங்களூர் சிட்டியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது கிட்டத்தட்ட 1.5 hours டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த இடமே. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் கார் வந்து உங்களை 1.5 hours கூட்டு போகும். 1.5 மணி நேரம் இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெங்களூர் சிட்டி ரீச் ஆகும். ஏன் ஒய் கர்நாடகா கவர்மெண்ட் ஒய் நீதான் டெய்லி உனக்கு ஏர்போர்ட்டுக்கு 750 ரூபா 1750 ரூபா செலவு பண்ணி 1500 ரூபா உனக்கு கூப்பிட்டு வருவோம். ஸோ கைஸ் உண்மையிலேயே சொல்லணும்னா ஏர்போர்ட் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. நாம் இப்போ ஓலா ஜோன் போகிறோம். இப்போ அங்கே இருக்கு பாருங்க, இங்கே தான் ஓலா இருக்கிறதா எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஓலா ஒன்று பண்ணியிருக்கலாம். என்னென்னா அவங்க வெளில வந்துட்டு தான் புக் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் டிரைவர்ஸ் கால் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வரல. ஏன்னா இவ்வளோ ஹியூஜான லக்கேஜை தூக்கிட்டு இந்த ஜோனுக்கு போகிறதுக்குள்ள சிக்கா முச்சுக்கான்னு ஆயிடுது. இங்கே பாருங்க மக்களே, இந்த பாருங்க 1 2 இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி 1 பட்டாததுக்கு கோபுரம் வச்சு வீடியோ ரெக்கார்டிங் வேறு பண்ணுறீங்க. மனசாட்சியே இல்லாதவங்களா அப்படின்னா இப்படிதான் எல்லாம் சொல்றீங்க. நாங்களாம் இந்த தொப்பையை எத்தனை வருஷமா சுமந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்களாம் 10 மாசத்துல இறக்கி வச்சிருக்கீங்க. பாருங்க இந்தியன் ஃபிளாக் எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளோ இதாக வச்சுட்டு உனக்கு ஃபோட்டோ செஷன் வேறு கேட்குது. இங்கே நந்தி உபச்சாரம் இருக்கு. ನಿಮಗೆ ಫೋನ್ ಪೇ ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀನಿ.